மதுரையில சம்பகன்னு ஒரு திருடன் தன் நண்பர்களோட சேர்ந்து கோவிலுக்குள்ள போய் சாமி நகைகளை கொள்ளையடிக்கிறான். அப்ப அந்த கோவில் காவலர்களால் அவன் நண்பர்கள் பிடிபடுறாங்க. சம்பகன் மட்டும் தப்பி ஓடிடுறான். இன்னொரு நாள் சம்பகன் மாறுவேஷம் போட்டுக்கிட்டு சப்தஸ்தான தலங்களுள் ஒன்றான திருச்சோற்று துறையில் இருந்த சிவத்தலத்தை அடைந்து பதுங்கிக்கிறான். அன்னைக்கு மாசி மகா சிவராத்திரிங்கிறதால கோவில் முழுக்க பக்தர்கள் விடிய விடிய உட்கார்ந்து சிவநாமத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடந்துகிட்டு இருந்துச்சு. சம்பகனால் திருடவும் முடியல, தூங்கவும் முடியல, சாப்பிடவும் முடியல. அன்னைக்கு முழுக்க அன்ன ஆகாரம் இல்லாம கண் முழிச்சிட்டு இருந்தான். விடிஞ்ச பிறகு கோவில்ல இருந்து வெளியில வந்து காவேரி தண்ணியில குளிச்சா, மதியம் எடுத்து சாப்பிட்டா. அப்புறம் சரியான தூக்கம் இல்லாததால படுத்து தூங்கிட்டான். சில காலம் கழிஞ்சது. சம்பகன் இறந்து மேல் லோகம் போகும்போது சித்ரகுப்தன் யமன் கிட்ட இவனுடைய திருட்டு செயல்களை பற்றி சொல்லி நரகத்துக்கு அனுப்புவோம் சொல்லிட்டு ஒரு சிவராத்திரிக்கு இவன் முழிச்சிருந்த கதையை பத்தி சொல்றாரு. அதை கேட்ட யமன் ஒரு சிவராத்திரி அன்று அன்னாகாரம் இல்லாம கோவில்ல கண் முழிச்சு மறுநாள் காவேரியில குளிச்ச இவன் தன் பாவங்களை கழித்து விட்டான். எனவே இவன் சிவலோகம் செல்ல வேண்டிய மனிதன் சொல்லிட்டு இருந்தப்பவே சிவகணங்கள் வந்து அவனை சிவலோகம் கூட்டிட்டு போயிடுச்சு. அவனையும் அறியாமல் அவன் சிவராத்திரி விரதம் இருந்ததால அவன் முக்தியை அடைந்து விட்டான்.